இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா போன்ல இல்ல. அவளோட கோபம் குறையணும்னா நீ நேர்ல போய் தான் சாரி சொல்லணும். நீ ஏதாவது மேஜிக் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா டைம்க்கு நீ சரியான ஐடியா கொடுத்தடா. எஸ், சாரி சொல்றது மட்டும் இல்ல, நான் மேஜிக்கும் பண்றேன். மாமா, கல்யாண பொண்ணோட தங்கச்சி ரொம்பவே சிம்பிளா இருக்கான்னு கல்யாணத்துக்கு வரப்போற யாரும் அப்படி நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக இதோ இது மட்டும் நட்சத்திராவுக்கு வாங்கியிருக்கேன். இவ்வளவுதான். அம்மா பூமி, இது எல்லாமே உனக்கு. நல்லா இருக்கா? அப்போ எங்களுக்கு எதுவும் இல்லையா அத்தை? ஐயோ, இந்த வீட்லயே பிறந்து செல்லமா வளர்ந்த பெண் குழந்தைங்க நீங்க, உங்களுக்கு வாங்கிட்டு வராம இருப்பனா? இதோ இது உங்க 2 பேருக்கு. நல்லா இருக்குல்ல? இவ்வளவுதானா? இதுவும் உங்களோடதுதான் இந்து. பூமி, அம்மாடி அபூர்வா, வெளிய சந்திக்க கூடாதுன்னு கண்டிஷனை போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நீங்க. இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே 2 பேரும் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அத பாக்கறதுக்கு பதிலா கண்ணை புடுங்கி எரிஞ்சிடலாம் தோணுது. உங்க அம்மா பேர்ல வைக்கணும்னு நினைச்ச டான்ஸ் அகாடமிக்கு உங்க அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டா அப்ப குறையும்ல. நான் சொல்லியே அவர் ஒத்துக்கலையா? இதுல நீங்க சொன்னதும் அவர் உடனே ஒத்துக்குவாரா? அந்த அகாடமிய வைக்கணுங்கிற யோசனையே நிரந்தரமா விட்டுருவாரு. தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. ஹலோ, எப்படி ஒத்துக்க வைக்க போறேன்னு நீயும் பார்க்க தானே போற தயத்தக்கா? வேண்டான்னு சொல்றேன்ல, அப்பா ஒத்துக்க மாட்டாரு. Hey, shh, just wait and watch. நான் ஒத்துக்க வைப்பேன். இங்க பாரு தங்கம், நான் இப்ப சொன்ன மாதிரி சொத்து உன் பேர்ல இருந்தா தலகணம் அதிகமாயிடும்னு நான் சொன்னேன்ல. அதை வச்சு நீ என்ன தப்பாலாம் புரிஞ்சுக்காத. நீ என்னோட காதல மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல கையெழுத்து போடு தங்கம்.
நீ என்னோட செல்ல குட்டி இல்ல, இந்த கையெழுத்து போடு, கையெழுத்து போடு. அதாவது மாமா, இந்த மொத்த சொத்தும் எனக்கே சொந்தம்னு சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா அது நீங்களும் நானும் அனுபவிக்கிறதுக்காக இல்ல மாமா. அப்புறம் எதுக்கா பூமி? அதாவது அம்மா சம்பாதிச்சது எல்லாமே நம்ம நாட்டோட நாட்டிய கலைய முன்னோக்கி கொண்டு போறதுக்காக, டான்ஸ் அகாடமிய உருவாக்குறதுக்காக. வாட் நான்சென்ஸ்? டான்ஸ் அகாடமியா? டான்ஸ் அதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். ஒத்துக்காம போறதுக்கு நீ யாரு? நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஐயோ அபூர்வா, ரூமுக்குள்ள இவளும் இவனும் இந்த ஸ்கெட்சை தான் போட்டிருக்காங்க. புரியுதா உனக்கு? எனக்கும் நல்லாவே புரியுது சித்தி. உனக்கு விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா விட்டுடு. அதை விட்டுட்டு என்னோட சோபா சந்திராவோட கனவை, பூமியோட ஆசைய நீ உன் காலடியில போட்டு நசுக்கலான்னு பாக்காத. ஐயோ மிஸ்டர் சரச்சந்திர மாமா அவர்களே, இப்ப இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏதோ உங்களுக்கு தெரியாம சொத்தெல்லாம் என்னோட பேருக்கு மாத்திக்கலாம்னு சொல்லி நினைச்சேன். அப்படின்னா நீங்க டான்ஸ் அகாடமி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் இதுதான் என்னோட முடிவு. இவர் என்ன இப்ப இங்க வராரு? அண்ணே, அண்ணா இருக்கீங்களா? ஆமாடி சாரதா, மச்சானும் உள்ளதான் இருக்காரு. ரெண்டு பேரும் தனித்தனியா வர்றதுக்கு சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. வேற ஒன்னும் இல்லண்ணா, என் மகன் ககன் கல்யாணத்துக்கு உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலான்னு வந்தேன். அவரும் அதுக்கு தான் வந்திருக்காரு. ஏமா அங்கே நிக்கிற? உள்ளவாமா, வா. இங்க பாருங்கண்ணா, அண்ணி, இது நம்ம வீட்டு கல்யாணம், கண்டிப்பா வரணும். என்னம்மா, ஒரு கல்யாணத்துக்கு எதுக்கு 2 பத்திரிக்கை? மச்சான் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. இத பாரு,